بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற தப்சீருடைய வகுப்பிலே இன்றைய இந்த வகுப்பில் தப்சீர் கலை தாபிஈங்களுடைய காலத்திலே எவ்வாறு அமைந்திருந்தது என்பது சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் நபி அவருடைய காலத்தில் தப்சீர் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு அடுத்த நிலையில் உள்ள சஹாபாக்களுடைய காலத்தில் தப்சீருடைய நிலைமை எவ்வாறு இருந்தது. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம் தாபிஈங்கள். தாபிஈங்கள் என்பவர்கள் சஹாபாக்களை சந்தித்தவர்கள். அவர்கள் நேரடியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காதவர்களைத்தான் தாபிஈங்கள் என்று சொல்வோம். அப்போ இந்த தாபிஈங்கள் சஹாபாக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து தான் ஹதீதுகளையோ அல்லது குர்ஆனுடைய விளக்கங்களையோ அவர்கள் பெற்றார்கள் என்பதுதான் அடிப்படை. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுக்கு எல்லா வசனங்களுக்கும் தப்சீருடைய விளக்கங்களை குறிப்பிடவில்லை என்பதை நாம் பார்த்தோம். காலத்துக்கு ஏற்றவாறு தேவையான விஷயங்களை அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு போனார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே அவர்களுக்கு வந்த சில பிரச்சனைகளை அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஊடாகவும் நபிகளாருடைய ஹதீதுகளை வைத்து ஒரு தீர்வுக்கு போனார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த ரெண்டிலும் அவர்களுக்கு சில விளக்கங்கள் கிடைக்காத பொழுது தன்னுடைய இஜ்திஹாத், தான் ஆய்வு செய்து தங்களுக்குள்ளே சில முடிவுகளை அறிவித்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போல தான் இந்த தாபிஈங்களுடைய காலத்திலும் நிறைய பிரச்சனைகள் உருவாகியது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மக்கா மதீனாவை தாண்டி இஸ்லாம் பரவி இருந்த ஒரு காலம் தாபிஈங்களுடைய காலம். ஆகவே அந்த காலப்பகுதியிலே இந்த தப்சீரை கூடுதலாக தப்சீர்களுடைய அன்றைய சஹாபாக்களை இந்த முஃபஸ்ஸிரீன்னு சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட சஹாபாக்கள், கடந்த வாரத்தில் நான் அவருடைய பட்டியலை சொன்னேன், உங்களுக்கு தரப்பட்ட நோட்ஸிலும் இருக்கும். அந்த சஹாபாக்களில் திறமை வாய்ந்த சில சஹாபாக்கள் சில பகுதிகளுக்கு போய் குர்ஆனுடைய விளக்கங்களை சொன்னார்கள். அதிலே மக்காவிலே நீங்கள் எடுத்து பார்த்தால், மக்காவிலே மிக பிரபல்யமாக இருந்த ஒரு முஃபஸ்ஸிர் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர் மக்காவிலே ஒரு ஆசிரியராக இருந்து மக்களுக்கு தாபிஈங்களுக்கு இந்த அல் குர்ஆனுடைய விளக்கங்களை படித்து கொடுத்தார். அதே போல் மதீனாவிலே போய் நாங்கள் பார்த்தால் அங்கே உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய, யார்? உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு மார்க் குர்ஆனை விளங்கி ஒரு அறிஞர். இவர் அங்கே மதீனாவிலே அல் குர்ஆனை படிப்பிக்கிறார். அதே போல் கூஃபாவுக்கு போய் பார்த்தா, அதாவது ஈராக் என்ற அந்த பகுதியிலே அங்கே போய் பார்த்தால் அங்கே யார் ஒரு முஃபஸ்ஸிராக இருக்கிறார் என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்போ இவங்க 3 பேரும் ஏன்னா தாபிஈங்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மதரசான்னு கூட சொல்லலாம். நாங்கள் இன்றைக்கி மதரசான்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கு தாபிஈங்களுடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு மதரசாவாக மக்கா, மதீனா, ஈராக், இந்த 3 இடங்களிலும் மிகப்பெரிய இந்த முஃபஸ்ஸிரீங்களாக இருந்த இந்த சஹாபாக்கள் படிப்பிக்கிறார்கள். அதனால் நீங்கள் தப்சீர்களை படிக்கிற பொழுது, உதாரணமாக இப்னு கதீரை வாசித்தவங்க இருப்பீங்க, அதில் நீங்கள் பாருங்கள் சில பேர்கள் வரும், தாபிஈங்களுடைய பேர். இவர்கள் குர்ஆனுக்கு இந்த விளக்கம் சொன்னார்கள். அதில் இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய மக்காவிலே அவரிடம் இருந்து படித்த மாணவர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இப்னு அப்பாஸ் அவங்களுடைய மாணவர்களாக சயீத் இப்னு ஜுபைர், அதே போல் முஜாஹித் என்ற ஒரு தாபிஈ இருந்தார். அவர் ஒரு முஃபஸ்ஸிர். அவர் யாருடைய மாணவர் என்றால் இப்னு அப்பாஸுடைய மாணவர். அதனால்தான் இந்த அரபு உலகத்தில் ஒரு இது இருக்குது என்னன்னு சொன்னால், அந்த ஒவ்வொருவரிடமிருந்து அந்த படித்து அந்த இஜாசான்னு சொல்வார்கள். நான் என்னுடைய உஸ்தாத் இவர், என்னுடைய உஸ்தாத் இவரிடமிருந்து கடைசியில் ஒரு சஹாபியில் போய்த்து முடியும். சஹாபி என்னங்கிற உஸ்தாத் யார்? ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ்விடமிருந்து இப்னு அப்பாஸிடமிருந்து முஜாஹித், அதே போல் தாவூஸ், அத்தா. அப்போ இப்னு அப்பாஸுடைய மிக பிரபல்யமான மாணவர்கள். இந்த முஜாஹித்
அதே போல் இந்த சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, தாவூஸ் போன்ற இந்த தாபிஈங்கள் இவங்க போய்த்து படித்து கொடுத்தோன்னே யாருக்கு படித்து கொடுப்பாங்க? தாபிங்கள், இவங்களை பின்தொடர்றாங்க. இப்படித்தான் இமாம்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் வருது அப்படி பின்னால். அந்த இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், திர்மிதி, நசாய் இப்படி வரும். அவரிடமிருந்து பயின்ற மாணவர்கள் இன்று வரைக்கும் சவுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எடுத்துக்கொண்டா கூட அவர்கள் ஒரு சில்சிலா வச்சிருப்பார். அதாவது கண்டினியூஸாக இவர் அவரிடமிருந்து படித்தார், இவர் அவரிடம் படித்தார். இந்த வளமை இன்றைக்கு தமிழ் உலகத்தில் இல்லாமல் போனது தான் கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு நிறைய ஃபத்வாக்களை வழங்குகிற நேரத்தில் கூட வந்த பிரச்சனை என்னென்னா, சுயமாக நாங்கள் ஒரு கருத்தை சொல்ல போகிறதுனால சில நேரம் அந்த கருத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே சரியாக இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இல்லை அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் மார்க்கத்தை படித்தது இந்த மாதிரியான ஒரு வழியில் தான். ஆனால் நாங்கள் விட்ட தவறு இந்த மாதிரியான ஐமாக்கள்லேருந்து படிக்கலை. அது எல்லாரும் விட்ட பிழைகள். அதனால் எங்களுக்கு எதுலேயுமே ஒரு தொடர் வைக்க வேண்டும். இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்வதை விட என்னை விட ஒரு திறந்த ஒரு சஹாபி சொல்கிற விளக்கம் சரி, நான் சொல்கிற விளக்கம் சஹாபியுடைய விளக்கத்துக்கும் முரணாக இருக்குன்னு சொன்னால் எந்த விளக்கத்தை எடுக்கணும் அவசியம் இல்லை. சஹாபாக்கள் நபி ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். அவரிடமிருந்து ஒரு தாபி, அவரிடமிருந்து இப்படி இந்த வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசி குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நமக்கு விளக்கம் கிடைக்காத பொழுது நாங்கள் எங்கே போகணும்? சஹாபியிடத்தில் போகணும். சஹாபி எப்படி விளங்கினார் அந்த ஃபஹ்மு சஹாபாக்களோட விளக்கத்தும் எடுக்க வேண்டி வரும். இல்லை சஹாபியோட விளக்கத்தை விட ஏண்ட விளக்கம் தான் பெருசென்று போனால் தான் இந்த பிரச்சனைகள் வரும். அதனால் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் சில இடங்களில் அவர்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள். அந்த விளக்கங்கள் எங்களை விளக்கங்களை விட முற்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த அறிவை நாங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தப்சீர் கலையை படிக்கிற இடத்துல எங்களுக்கு அப்படி ஒரு அறிவு கிடைக்குது. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்களுடைய மாணவர்களாக நான் மேலே சொன்ன இந்த தாபியங்கள் இருந்தார்கள். நீங்கள் இப்னு கஸீரை வாசிக்கிறது இவங்களோட பேர் வரும். இதே போல் மதீனாவில் யார் உஸ்தாதாக இருந்தார்? யார்? மதீனாவில் யார் உஸ்தாத்? அப்போ இப்படி மாணவர்கள் இருந்தால் குழப்பம். இப்படி தான் நம்ம படிக்கிறது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்போதும் தான் நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். ஏதாவது ஒன்று நாங்கள் ஒரு தகவலை படிக்கிறோம். இது சும்மா நான் திரட்டிட்டு வரல. நாங்கள் ஒரு நாலேஜ், இது கட்டாயம் இல்ம், இது தான் இல்ம்னு சொல்கிறோம் அரபில். நம்மகிட்ட எதை எடுத்தாலும் நாங்கள் ஒரு கேப்பார் பிள்ளையாக இருந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்கிற நேரத்திலேயாவது ஞாபகம் இருக்கும். அப்போ மக்காவில் யார் இருந்தார் உஸ்தாதாக? யார் இருந்தார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ். மதீனாவில் யார்? உபய் இப்னு கஅப், சஹாபி, கேள்விப்பட்ட பேர் தான். இங்கே ஈராக்கில் யார் இருந்தார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்போ உபய் இப்னு கஅபுடைய மாணவர்களாக யார் இருக்கிறாங்க பாருங்கள். அபுல் ஆலியா, நீங்கள் தப்சீரில் வாசிக்கிறதுல வரும். அபுல் ஆலியான்ற ஒருத்தர் பேர் வரும். அப்போ உண்மையில் எங்களுக்கு இது ஒரு நாலேஜாக கிடைக்குது. இப்படி படிக்கும். நாங்கள் பயான் என்றது ஒரு பகுதி. நாங்கள் ஒரு மார்க்கத்தினுடைய அந்த ஒரு அடிப்படையை நாங்கள் ஒரு அறிவாக பெறணும் என்றது தான் நோக்கம். இப்படியான சின்ன கிளாஸில் வைக்கிறதுக்கு காரணம் சில விஷயங்கள் நாங்கள் அறிந்து கொண்டு போகிறது. அப்போ அபுல் ஆலியா என்றவர், அதேமாதிரி முஹம்மது இப்னு கஅப், அதே போல் ஸைத் பின் அஸ்லம். இப்போ இவங்க யாருடைய மாணவர்கள்? உபய் இப்னு கஅபுடைய மாணவர்கள். மதீனாவில் இவர்கள் படித்தார்கள். அதே போல் ஈராக்கில் பாருங்கள், சஹாபாக்கள பணியை யோசித்து பார்த்தா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்ன்றதான் கவலை. இப்போ நாங்கள் இன்றைக்கு மார்க்கத்தை எதோடு வச்சுருக்கிறோம்? இதோ மஸ்ஜித் ரியாதுஸ் சாலிஹீன்குள்ளே வந்து படித்தால் ஓகே, அவ்வளவுதான். நம்ம எங்கேயாவது தேடி போய்த்திருக்கிறோமா? நம்ம எப்பயாவது நாலேஜை தேடி போய்த்திருக்கிறோமா? எத்தனை விஷயத்தை தேடி போகிறோம். ஆனால் எப்பயாவது ஒரு மார்க்கத்தை அதுதான் இமாம்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் முந்தைய காலத்தில் உள்ள அறிஞர்களுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம் வேண்டா. இல்மை தேடித்தான் அவங்கெல்லாம் பயணித்தாங்க. ஆனால் அவங்களும் பெரிய வியாபாரிகள், பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனால் அவங்களோட நோக்கமெல்லாம், அவங்களோட நோக்கம் இல்மை தேடுவது. எந்த நாட்டுக்கு போனாங்க, பல இடங்களுக்கு போனாங்க, அங்கே போய் இல்முடைய இதுகளை உருவாக்கினாங்க. அப்போ சஹாபாக்கள் அது ஒரு மைண்டில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எங்கிட்ட இருக்கிறது வேறு. நாங்கள் எங்கேயும் இருக்கிறோம். நம்ம ஒரு இல்மை தேடுறதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்தா கூட ஆட்கள் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஒன்று வைக்க போனால் கூட ஆட்கள் குறையத்தான் இருக்குது. அப்போ உண்மையில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? அப்போ மார்க்க அறிவை தேடுவதுக்கு தான் நன்மையை தவிர மார்க்க அறிவு உங்கள்கிட்ட வந்து சேருவதல்ல. இஸ்லாம் தலபுல் இல்மன்றான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தலபுல் இல்ம், தலபண்ட் அரபுல சொல்கிறது அதை சர்ச்சிங். அப்போ சர்ச்சிங் நாலேஜ் தான்
நாங்கள் நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் சர்ச்சிங் நாலேஜ் எப்படி இருக்குது, ஒன்று இடத்துக்கு போக தேவையில்லை. சரி, ஒரு இடத்துல நம்ம தேடி போகாவிட்டாலும் இன்றைக்கி ஒரே இடத்தில் இருந்து படிக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட நம்ம எதை தேடுறோம்? யோசிச்சு பாருங்கள், எதை தேடுறோம்? நாங்கள் கூடுதலாக எதை தேடி படிக்கிறோம்? இன்றைக்கி எல்லாம் கையில் இருக்குது, குளோபலிசம் சொல்கிறோம். அப்போ நம்மளோட கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்ஃபோன்லையாவது மார்க்கத்தை தேடி அல்லது கூடிய ஆசிரியர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி எத்தனையோ வகையில் இன்றைக்கி உலகம் எங்கே இருக்குது, நம்ம யாருமே படிக்கிறன்றது குறைச்சல். ஆனால் இந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு, ஈராக்கு, அதே போல் சிரியா, இப்படி பல இடங்களுக்கு போய்த்து அவங்க செஞ்ச வேலை இதைத்தான், இல்மை கொண்டு சேர்த்தாங்க, அறிவை கொண்டு சேர்த்தாங்க. அப்போ ஈராக்கில் அங்கே யார் பெரிய இமாம்களாக, அதாவது தாபிங்களுடைய அறிஞர்களாக வாராங்கன்னு சொன்னால் அல்கமான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் மஸ்ரூக் என்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஹசனுல் மஸ்ரூக் என்ற ஒருத்தர் சாபியும் இருந்தார். இங்கே மஸ்ரூக் என்று சொல்கிற ஒரு தாபி. அதே போல் ஹசனுல் பசரி கேள்விப்பட்ட பேர். அவர் யார்? ஒரு பிரபல்யமான தாபி, மிகப்பெரிய ஒரு அறிஞர். அப்போ ஹசனுல் பசரி, அதே போல் கதாதா ரஹிமஹுல்லா, அதே போல் இப்ராஹிம் அன் நஹஇ. இப்போ இவங்கெல்லாம் யார் மாணவர்கள் என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மாணவர்கள். ஆனால் இந்த 3 பெரிய ஒரு மதரசா, அன்றைக்கு பெரிய மதரசா அலீமான்னு சொல்லுவாங்க, பெரிய மதரசாக்களாக அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு மதரசாக்களாக இருந்தாலும் இந்த 3 பேருக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்கல்ல. அவங்களோட தப்சீர்கள் உள்ள அவர் ஒன்றை சொன்னார், அப்துல்லா இப்னு மசூத் ஒன்றை சொன்னார், அப்துல்லா இப்னு மசூத் ஒன்றை சொன்னார், உபை இப்னு கௌப் சொன்னார் என்ற அந்த குழப்பங்கள் இருக்கல்ல. ஏன்? அவர்கள் படித்தது ஒரு இடம், அதிலிருந்து வந்தது ஒரு இடம். அப்போ அதனால் முரண்பாட்டுக்கு இடம் இல்லை, அங்கே முரண்பாட்டுக்கு இடம் இல்லை. ஆனால் சில இடங்களில் நாங்கள் சொன்னோம், அதாவது தாபியங்களுடைய ஒரு வளமை, அவர்களுடைய அந்த தீர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், அல் குரானை வைத்து தீர்ப்பு சொன்னார்கள், அல் குரானை வைத்து தப்சீர் விளக்கம் சொன்னார்கள், அல் குரானை வைத்து ஹதீதுகளை வைத்து தீர்ப்பு சொன்னார்கள், தப்சீர்களை வைத்து சொன்னார்கள். அதே போல் அல் குரானுக்கு சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு போனார்கள், சஹாபாக்களுடைய விளக்கத்தை அல் குரானுக்கு சொன்னார்கள். அதே போல் தாபியங்கள் தங்களுக்குள்ளேயே சில இஜ்திஹாதின் அடிப்படையில் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார்கள், அதுவும் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈராக்கை பொறுத்தவரையிலே, ஈராக்கில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த காலப்பகுதியில் கொஞ்சம் பகுத்தறிவுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. அதாவது இந்த 3 மெத்தட்டையும் கையாண்டார்கள். குர்ஆனை கொண்டு விளக்கம் சொல்கிறது, குர்ஆனுக்கு ஹதீதை கொண்டு விளக்கம் சொல்கிறது, குர்ஆனுக்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தை வச்சு கொடுக்கறது. அதே போல் ரஐ என்ற ஒரு விஷயம், ரஐன்னு சொல்கிறது அவங்களுடைய சில ஒப்பீனியங்களை குர்ஆனுக்கு விளக்கங்களாக தாபியங்கள் கொடுத்தார்கள். அதனால தான் அன்றைய அந்த காலப்பகுதியில் ஈராக்கில் உள்ள அந்த மக்களை அஹ்லுர் ரஐ என்று சொல்லுகின்ற, அதாவது தங்களுடைய பகுத்தறிவை வைத்து அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற ஒரு நிலைமை அன்றைக்கு உருவாகினதுன்னு சொல்வார்கள். இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஆனால் அவர்கள் அடிப்படையாக மெத்தட்டாக கையாண்டது குர்ஆனுக்கு குர்ஆனுக்கு ஹதீஸ், குர்ஆனுக்கு சஹாபாக்களுடைய விளக்கம். இப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த அடிப்படையை நாங்கள் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறோமான்றது ஒரு கேள்வி. இன்றைக்கி குர்ஆனை படிக்கக்கூட சிலாக்கணி சிறது, சஹாபாக்களோட விளக்கம் தேவையில்லை, நாங்கள் நேரடியாக விளங்குவோம், எங்களுக்கு நேரடியாக விளக்கம் செல்லும், நாங்கள் சொல்கிற விளக்கம் தான் சரி. இப்படி போனால் என்ன நடக்கும்? குர்ஆனில் தப்பான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கவாகும். அப்போ ஒரு புதியொரு விளக்கம் என்ற பெயரால் முன்னுக்கு உள்ள ஒரு குர்ஆன் ஹதீத் அடிப்படையில் விளக்கம் சொன்ன ஒரு பகுதி இருக்கிற பொழுது அதை ஓரங்கட்டி விட்டு புதிய ஒரு விளக்கம் என்று தப்சீர் என்ற பெயரால் கொடுக்க போனால் அந்த தப்சீர்களை பல தடவைகள் மாற்ற வேண்டி வரும். அப்போ இதை நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். யார் என்ன விளக்கம் சொல்லலாம், இவர் சொல்கிற விளக்கம் இப்படி முன்னோர்கள் இப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்களா, அதுதான் சலஃபுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சலஃபுகள் என்ற அந்த முன்னோர்கள், அந்த சஹாபாக்கள் வழியில் அப்படியே குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் அந்த அடிப்படையில் வந்த அந்த முறைக்கு தான் சலஃபுடைய வழிமுறைன்னு சொல்வார்கள். அதனால் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போன்று தாபியங்கள் காலத்தில் உள்ள அந்த விரிவாளர்களை பொறுத்தவரையில் இந்த மெத்தட்டுகளைத்தான் அவர்கள் கையாண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். சில பொழுது இஸ்லாத்துக்குள்ள அதாவது புதுசாக அதாவது கிறிஸ்தவ மதத்திலிருந்து வந்தவர்கள், அஹ்லுல் கிதாபுகள்லேருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க, வேதக்காரர்களிலிருந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள். அவர்கள் சில நேரம் முந்தைய வேதங்களில், இந்த தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை அவர்கள் தப்சீர்களுள்ளே குர்ஆனுக்குரிய விளக்கங்களாக சில செய்திகளை சொன்னார்கள். அதை இஸ்ராஈலியத்துன்னு சொல்கிறது.
இப்போ இஸ்ராயிலியத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் இடத்துல தானே. இஸ்ராயில் என்றால் அங்கே அதாவது பனு இஸ்ராயில், அதாவது யவுக்குப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். இஸ்ராயில்ன்றது யவுக்குப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். அப்போ பனு இஸ்ராயில்னு சொல்கிறது யவுக்குப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். அவர்கள் ஊடாக வந்த, அவர்களுக்கு நாங்கள் வேதக்காரர்கள் அஹ்லுல் கிதாப்னு சொல்கிறது, அவர்கள் ஊடாக வந்த சில அந்த செய்திகளை இஸ்ராயிலியத் என்று சொல்கிறது. அதனால தான் இப்னு கதீரை படிக்கிற நேரத்தில் சில தௌராத் இஞ்சிலில் சொல்லப்பட்ட சில செய்திகள் என்று வேத செய்திகள் சிலது அதில் பதியப்பட்டிருக்கு தஃப்சீர்களில். இதை சிலவங்க உள்வாங்கினாங்க. அது பிற்பட்ட காலங்களில் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதை சொன்னாங்க. அதை நீங்கள் அதை பொய்ப்பிக்க வேண்டாம், நம்பவும் வேண்டாம், அதை அப்படியே ஒரு செய்தியாக விட்டுடுங்கண்டாங்க, அது ஒரு தகவலுக்கு. அதனால் அந்த தகவல் பதியப்பட்டுச்சு தஃப்சீர்களுக்குள்ளே. அப்போ இது யார் ஊடாக வந்ததுண்டா, அப்துல்லா இப்னு சலாம் போன்ற, அதே போன்று கஅப் இப்னு அஹ்பார், வஹப் இப்னு முனப்பஹ், அப்துல் மாலிக் இப்னு அப்துல் அசீஸ், இவங்கெல்லாம் அப்படி அஹ்லுல் கிதாபுகள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இவர்கள் ஊடாக தஃப்சீருக்குள் வந்தது. இதை இஸ்ராயிலியத் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இந்த இஸ்ராயிலியத்தான சில செய்திகளும் தஃப்சீருக்குள் இருக்குது. அதுலேயும் சிலது ஆதாரபூர்வமல்லாத பல செய்திகள் பல தஃப்சீருக்குள்ளே வந்துச்சு. அதில் தஃப்சீர் இப்னு ஹையான் போன்ற தஃப்சீர் குர்துபி போன்ற இந்த தஃப்சீர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சில செய்திகள். ஆனால் அதுக்கு சனது இல்லை, ஆதாரபூர்வம்னா அதை ஏற்றுக்கொள்ள விஷயமும் இல்லை, ஆனால் ஒரு தகவலுக்காக. ஆகவே நாங்கள் தஃப்சீர்களை அணுகின்ற பொழுது பொதுவாக ஒரு நூலை வாசிக்க முந்தி அதனுடைய முன்னுரை வாசிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த நூல் எந்த மெத்தட்டில் கையாளப்பட்டிருக்கிறது, அந்த நூல் எந்த வடிவத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு விளங்கும். ஒருத்தர் முன்னுரையை படிக்காமலுக்கு சும்மா உள்ளுக்கு வாசிட்டு போனால், இப்போ நாங்கள் தமிழ் புத்தகங்கள் அப்படி இல்லை டீப்பாக, ஆனால் அரபிக் புக்கில் படிக்கிற நேரத்தில் ஒரு முறை ஒன்று இருக்குது, முகத்திமான்னு சொல்லுவாங்க. அந்த முகத்திமாவை வாசித்தா தான் அந்த புக்குக்குள்ளே என்ன மெத்தட்டில் அவர் கையாண்டிருக்கிறார், என்ன அடிப்படையில் கையாண்டிருக்கு விளங்கும். அதனால தான் தஃப்சீர் இப்னு கதீரை படிக்கிறாக்களுக்கு இன்னும் டவுட் இருக்கிற, என்னது உள்ள கதையில் எழுதப்பட்டிருக்குது, இஸ்ராயிலியத் பூத்தப்பட்டிருக்குது, சில லைஃபான செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஏன் அதை கொண்டு வந்தார், என்னத்துக்கு கொண்டு வந்தார் என்பது அந்த தஃப்சீருடைய முன்னுரையை படித்தா தான் விளங்கும், என்னத்துக்காக வந்துச்சுன்னு சொல்லி. அப்போ அது ஒரு போங்கு, அதான் ஒவ்வொரு கிதாபில் எழுதப்படுற நேரத்தில் உள்ள ஒரு அமைப்பாக அது இருந்தது. ஆகவே நாங்கள் தஃப்சீர்களை படிக்கிற நேரத்தில் இவ்வாறான இஸ்ராயிலியத்துகள் வரும், சில செய்திகளை அவங்க தொகுத்தாங்க. அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது, எப்படி அதுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி அது ஒரு தகவலோடு நிற்க வேண்டியதுதான். ஆகவே முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது நாங்கள் எப்படி குர்ஆனை பார்க்கணும் விளக்கமாக, அடுத்தது குர்ஆனுக்கு ஹதீத் என்ன விளக்கம் சொல்லுன்னு பார்க்கணும். அப்படியும் இல்லை என்றால், இந்த வசனத்துக்கு குர்ஆனில் ஹதீஸ்லையும் இல்லை என்றால் சஹாபாக்கள் எப்படி அதை விளங்கினாங்கன்றதை பார்க்கணும். அதுவும் இல்லை என்றால் சஹாபாக்கள் படித்த தாபியீங்கள் இதை எப்படி விளங்கினாங்க என்ற அந்த மெத்தட் கையாளப்படணும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தஃப்சீரிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக